ஹலோ எவரிவன் வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் சினிமா யூடியூப் சேனல். நான் உங்கள் கமலிஸ். இந்த வீடியோ ரீசெண்டாக டைரக்டர் ஆகாஷோட இயக்கத்தில் அக்ஷரா, பூஜா, ஆதர்ரஸோட நடிப்பில் ஒரு சூப்பரான 18+ அடல்ட் கண்டென்ட் உள்ள ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவியாக ரிலீஸ் ஆன மிக்ஸ்அப் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க மூவியோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். மிக்ஸ்அப் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரினா, நம்ம படத்தில் வந்து 2 கப்புள்ஸ் இருப்பாங்க. அந்த 2 கப்புள்ஸுமே வந்து செக்ஸுவல் சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும். அதில் ஒரு கப்புள்ஸ் வந்து ஹஸ்பண்ட் வந்து ரகட் பாயாகவும், ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக, எப்போதுமே வந்து செக்ஸ் வந்து முக்கியம் இல்லை, அதையும் தாண்டி ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்குள்ள அந்த பாண்டிங் தான் முக்கியம் அப்படின்னு வந்து நினைக்கிற மாதிரி ஒரு ஆளாக இருப்பாங்க. செகண்ட் கப்புள்ஸில் வந்து அந்த ஒய்ஃப் வந்து ரகட் கேலாகவும், ஹஸ்பண்ட் வந்து எப்போதுமே வந்து செக்ஸ் முக்கியம் இல்லை, எப்போதுமே வந்து ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் அந்த பாண்டிங் தான் முக்கியமான ஆள் அப்படிங்கிற நினைக்கிற மாதிரி அந்த ஹஸ்பண்ட் வந்து இருப்பார். அதே சமயம் இந்த 2 கப்புள்ஸுமே வந்து கோவாக்கு வந்து ஒரு ட்ரிப் மாதிரி வந்து பிளான் பண்ணி போகிறாங்க. அங்கே போன இடத்துல அந்த ஃபஸ்ட்டு கப்புள்ஸோட அந்த ரக்கடான ஹஸ்பண்டும், செகண்ட் கப்புள்ஸில் அந்த ரக்கடான அந்த ஒய்ஃபு வந்து கொஞ்சம் அஃபெக்ஷனில் ஈடவி கொஞ்சம் ஒன்று மண்ணா வந்து இருக்கிறாங்க. அந்த கள்ளக்காதல் வந்து அந்த ஸ்வீட்தனமான அந்த ஹஸ்பண்டுக்கும், அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு கப்புள்ஸோட அந்த ஒய்ஃபுக்கும் வந்து தெரிய வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் நடக்க அந்த செக்ஸுவல் சம்மந்தமான பிரச்சனைகளை தான் இந்த படத்தில் ஸ்டோரி வைஸ் வந்து கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து செக்ஸ் வந்து முக்கியம் இல்லை, அதையும் தாண்டி ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்குள்ள அந்த பாண்டிங் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் முழுக்க வந்து அடல்ட் கண்டென்ட் வந்து நிறைய இருக்கும். படத்தில் வந்து முக்காவாசி சீன்ஸ் வந்து அடல்ட் கண்டென்ட்டாக இருக்கிறனால வீட்டில் தனியாக இருக்கும்போது தான் வந்து பார்க்க முடியும். ஒரு 18+ பக்காவான அடல்ட் கண்டென்ட் மூவி, அதனால் வீட்டில் தனியாக இருக்கும்போது மட்டும் பாருங்கள். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பை பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் வந்து ரொம்பவுமே வந்து லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அந்த ரொமான்டிக் சீன்ஸும் அந்த கிளாமரான சீன்ஸ் மட்டும் இந்த படத்தில் வந்து நல்லா சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. மற்றபடி வந்து இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு வாட்சிங் மூவி தான். ஓவராலாக வந்து இந்த படத்துக்கு வந்து IMDb ரேட் வந்து 10க்கு 6 கொடுக்குறேன். ஒரு சூப்பரான அடல்ட் கண்டென்ட் உள்ள ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி பார்க்கணும்னா நீங்கள் இந்த படத்தை வந்து கண்ண மூடிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ரொமான்டிக் ட்ராமா அடல்ட் கண்டென்ட் உள்ள மூவியோட ரிவ்யூ பார்க்கணும்னா மறக்காமல் சைடில் தெரிந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே வந்து சந்திக்கிறேன்.